வணக்கம் நண்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக பக்கம். பங்குச்சந்தை உலகின் பிதாமகர் வாரன் பஃபெட்டின் வலது கரம் என்று போற்றப்படும் சார்லி மங்கர் நம்மை விட்டு பிரிந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றாலும் அவர் விட்டு சென்ற முதலீட்டு தத்துவங்கள் இன்றும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் உலகை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கின்றன. 2026 அதிநவீன தொழில்நுட்ப உலகிலும் AI அலைகளுக்கு மத்தியிலும் மங்கரின் கொள்கைகள் ஏன் இன்றும் மிக முக்கியமானது? ஒரு முதலீட்டாளராக நீங்கள் ஏன் இப்போதும் அவரை படிக்க வேண்டும்? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் வாரன் பஃபெட் சிகார் பட் முதலீட்டு முறையை தான் பின்பற்றினார். அதாவது மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் நிறுவனங்களை மிக குறைந்த விலைக்கு வாங்கி லாபம் பார்ப்பது. ஆனால் மங்கர் தான் அதை மாற்றினார். ஒரு சுமாரான நிறுவனத்தை மிக மலிவான விலைக்கு வாங்குவதை விட ஒரு மிகச்சிறந்த நிறுவனத்தை நியாயமான விலைக்கு வாங்குவது கோடி மடங்கு சிறந்தது என்றார். இன்று 2026 பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் புதிய நிறுவனங்கள் சந்தைக்கு வரும்போது நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு இதுதான் அடிப்படை பாடம். தரமான மேலாண்மை, நியாயமான லாபம் தரும் நிறுவனங்களை அடையாளம் காண்பது எப்படி என்பதை மங்கரிடமிருந்துதான் நாம் கற்க வேண்டும். சார்லி மங்கர் அடிக்கடி சொல்லும் ஒரு விஷயம், மென்டல் மாடல்ஸ். உங்களிடம் ஒரு சுத்தியல் மட்டுமே இருந்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஆணி போலவே தெரியும் என்பார். அதாவது நீங்கள் கணக்கு மட்டும் தெரிந்தவராக இருந்தால் எல்லா சிக்கலையும் கணக்காகவே பார்ப்பீர்கள். ஆனால் ஒரு சிறந்த முதலீட்டாளராக இருக்க உளவியல், வரலாறு, கணிதம், உயிரியல் என பல துறைகளின் அடிப்படைகளை தெரிந்திருக்க வேண்டும். 2026 AI வேலைகள் மாறும்போது மங்கர் சொன்ன இந்த பல்துறை அறிவு, அதாவது லேட்டஸ்ட் ஒர்க் ஆஃப் மென்டல் மாடல்ஸ் தான் ஒரு மனிதனை தனித்து காட்டும். பங்கு சந்தையில் லாபம் என்பது வாங்குவதிலோ விற்பதிலோ இல்லை, காத்திருப்பதில் தான் இருக்கிறது என்கிறார் மங்கர். இன்று நொடிக்கு ஒரு முறை போனை பார்த்து ட்ரேடிங் செய்யும் காலத்தில் மங்கரின் இந்த தத்துவம் ஒரு தியானம் போன்றது. ஒரு சரியான வாய்ப்பு வரும் வரை பல மாதங்கள், ஏன் பல வருடங்கள் கூட பணத்தை கையில் வைத்துக் கொண்டு சும்மா இருக்க வேண்டும். 2026 சந்தை ஏற்ற இறக்கங்களில் சிக்கி பணத்தை இழப்பவர்களுக்கு மங்கரின் இந்த பொறுமை ஒரு பெரிய படிப்பினை. மங்கர் உருவாக்கிய ஒரு சுவாரஸ்யமான சொல் லொல்லபல்லூசா எஃபெக்ட். அதாவது பல காரணிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவது. உதாரணமாக, ஒரு நிறுவனத்தின் தயாரிப்பு நன்றாக இருந்து அதன் விளம்பரமும் சிறப்பாக அமைந்து சமூகத்தில் ஒரு ட்ரெண்டாகவும் மாறினால் அந்த நிறுவனம் அசுர வளர்ச்சி பெறும். இதை முன்கூட்டியே கணிப்பது எப்படி? மங்கர் மறைந்தாலும் அவர் கற்றுக் கொடுத்த இந்த லாஜிக் இன்றும் மல்டி பேக்கர் பங்குகளை கண்டறிய உதவுகிறது. சார்லி மங்கர் ஆடம்பரத்தை விரும்பாதவர். மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். உங்களுக்கு புரியாத தொழிலில் முதலீடு செய்யாதீர்கள் என்பது அவரது கட்டளை. இன்று கிரிப்டோ, சிக்கலான டெரிவேட்டிவ்ஸ் என பல விஷயங்கள் வந்தாலும் மங்கர் சொன்ன எளிமை, அதாவது சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் தான் நம் முதலீட்டை காப்பாற்றும் கேடயம். உங்களுக்கு என்ன தெரியும் என்பதில் தெளிவாக இருங்கள், தெரியாத துறையில் நுழையாதீர்கள். நண்பர்களே, சார்லி மங்கர் ஒரு நபர் மட்டுமல்ல, அவர் ஒரு வாழ்நாள் பாட புத்தகம். 2026 நாம் நுழையும் போது தொழில்நுட்பம் மாறலாம், ஆனால் மனிதனின் பேராசை மற்றும் பயம் மாறுவதே இல்லை. அந்த பேராசையை வெல்லவும் பயத்தை முறியடிக்கவும் மங்கரின் தத்துவங்கள் என்றும் துணை நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? சார்லி மங்கரின் எந்த தத்துவம் உங்களுக்கு பிடிக்கும் என்பதை கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற வணிக செய்திகளுக்கு மறக்காமல் டாக்ஸ் ரோபோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.